வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கிறதால ஸோ அதே மாதிரி வில்வ மரம் இருக்கு இல்லையா? இந்த வில்வ மரத்துக்கு கீழ தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். பிரம்ம முகூர்த்தத்தில வில்வ மரத்துக்கு கீழ தீபம் போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதேமாரி சாயங்காலம் 6 மணிக்கு மேல வில்வ மரத்துக்கு கீழ தீபம் போட்டிங்கனாலும் ரொம்ப விசேஷம். வில்வ மரத்துக்கு கீழ வந்து பால் ஊத்துவாங்க. பால் ஊத்துனாலும் ரொம்ப விசேஷம். பால் ஊத்துனா பணப்பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கிளியர் ஆகும். பணப்பிரச்சனைகள் அதிகமா இருக்கணும். வில்வ மரம் வந்து பூஜை பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பணப்பிரச்சனைகள் இருந்தா தாராளமா பண்ணலாம். அதில மட்டும் தான் அது ரொம்ப கிளியரா, பக்காவா உங்களுக்கு பண்ணி குடுக்கும். ஸோ வில்வ மரத்தில தீபம் போடுறது, வில்வ மரத்துக்கு பால் ஊத்துறது ரொம்ப விசேஷம். இப்போ மழை பெய்ஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன், மழை பெஞ்சதுன்னா வில்வ மரத்துக்கு கீழ நின்னீங்கன்னா, அந்த வில்வ மரத்தில தண்ணி பட்டு, அந்த தண்ணி உங்க தலை மேல படும்போது, உங்க பாடியில இருக்கிற அவ்வளவு தோஷங்களும் நிவர்த்தி ஆயிடும். ஸோ வில்வ மரம் வந்து தோஷ நிவர்த்திக்கு இருந்தது. சாதாரணமா எந்த மரத்துக்கு கீழ நின்னாலும் சரி,